வெல்கம் டு சந்தியாஸ் கிச்சன். இன்றைக்கி புளியோதரை தான் சமைக்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். புளியோதரை செய்கிறதுக்கு பொடியும் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 5 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக தனியா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கடாயில் எல்லாத்தையும் போட்டு பொன்னிறமாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். கடாய் சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூட வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு ஆரஞ்சு சைஸுக்கு புளி கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பொடியை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளியோதரை மிக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.